ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் ஒவ்வொருவரையும் திங்கட்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை என்னோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசப்போகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் இருந்து ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் வார்த்தையை கேட்கிற என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையில் ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். ஆமென். திறவுகோலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவர் நமக்கு முன்னாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் திறந்த வாசலை வைத்திருப்பதற்கான காரணம், அவர் கையில திறவுகோல் இருக்கிறது. அந்த திறவுகோலை அவருடைய பிள்ளைகள் கையில அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்கிற வாசல்கள், நன்மை என்கிற வாசல்கள், சுகம் என்கிற வாசல், ஜீவன் என்கிற வாசல், சமாதானம் என்கிற வாசல், சந்தோஷம் என்கிற வாசல், ஆமென், கிருபை என்கிற வாசல், தயவு என்கிற வாசல், இந்த வாசல் எல்லாம் கர்த்தர் உங்க முன்னாடி திறந்து வைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாசல்களை திறக்கிற திறவுகோல்கள் உங்க கைகளில வரப்போகிறது. உங்க கைகளில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாசலை எல்லாம் திறக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நன்மைகளின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சுகத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில வெளிநாடு வாசல்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில ஜீவன் என்கிற வாசல், ஆமென், இப்படி ஒவ்வொரு வாசல்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தர் அந்த வாசல்களை எல்லாம் திறக்கும்படிக்காய் அவருடைய கரத்தில் இருக்கிற திறவுகோலை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எந்தெந்த வாசலெல்லாம் திறக்கணும்னு விரும்புறீங்களோ அது எல்லாம் திறக்கும். ஏனென்றால் அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராயிருக்கிறார். திறவுகோல் அவருடைய கையிலே இருக்கிறது. தேவனால் மாத்திரம்தான் இந்த வாசல்களை எல்லாம் திறக்க முடியும். ஏன்னா திறவுகோல் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த திறவுகோல்களை கொண்டு உங்களுக்கு முன்பாக எந்தெந்த வாசல்கள் எல்லாம் அடைபட்டு இருக்கிறதோ அது எல்லாம் இந்த மாலை நேரத்தில்
திறக்கப்படுவதை நீங்க பாப்பீங்க. ஹalleluya, ஹalleluya. நன்மைகளின் வாசல்கள் திறக்கப்படும், ஜீவனின் வாசல் திறக்கப்படும், ஐஸ்வர்யத்தின் வாசல் திறக்கப்படும், செழிப்பின் வாசல் திறக்கப்படும், கிருபையின் வாசல் திறக்கப்படும். ஹalleluya. ஏன்னா எல்லா வாசல்களையும் திறக்கிற திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால ஒருத்தராலையும் பூட்ட முடியாது, வேற யாராலையும் உங்களுக்கான வாசலை திறக்கவும் முடியாது. திறவுகோல் யாருடைய கையில இருக்கிறதோ அவர்களால மட்டும்தான் வாசலை திறக்க முடியும். திறவுகோல்கள் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களால மட்டும்தான் பூட்ட முடியும். ஆனா உங்க வாழ்க்கையில ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு அவர் திறக்கிறவராயிருக்கிறார். திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அதை அவர் திறக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 1:18 வாசிக்கும் போது, வெளிப்படுத்துதல் 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அவருடைய கரத்துல திறவுகோல் இருக்கிறது. இங்கே வேதத்துல சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறதா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மரணம் என்கிற வாசலை சத்துரு திறந்து வச்சிடறான். திறந்தே நிறைய பேருடைய வாழ்க்கையில மரணம் என்கிற வாசல் திறந்தே இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார் அவர். சத்துருவின் கரத்தில் இருந்த மரணம் என்கிற திறவுகோலையும் பாதாளம் என்கிற திறவுகோலையும் அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்தபோது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் அவர் அங்கே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மரணம் என்கிற கட்டு, பாதாளம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி. அப்போ இந்த மரணம் என்கிற வாசலை திறந்து எல்லாரையும் பிடித்து அந்த மரணம் என்கிற அந்த வாசலை திறந்து எல்லாரையும் உள்ள இழுத்து பூட்டப்பட்டிருக்கிறது. பாதாளத்துக்குள்ள இழுத்து பூட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. அப்போ மரணத்துக்குரிய திறவுகோல்களை உடைய பிசாசானவனை
எபிரேயர் 2:14 வாசிக்கும் போது, எபிரேயர் 2:14 வாசிக்கும் போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அவன் கையில தான் அந்த மரணத்துக்குரிய திறவுகோல் இருந்தது. அவனை அவர் அழித்து அவனுடைய கரத்தில் இருந்த திறவுகோலை இயேசு எடுத்துக்கொண்டுள்ளார். அப்போ இப்போ மரணத்துக்குரிய திறவுகோல் யார் கையில் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த திறவுகோல்களை கொண்டு அவரால் திறக்கவும் முடியும், அவரால் பூட்டவும் முடியும். பாதாளத்திற்குரிய திறவுகோல் இயேசு மரித்து 3 நாள் அவர் எங்கே சென்றார்? பாதாளத்திலே சென்று அங்கிருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 27வது அதிகாரம் 52, 53வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் எழுந்தது என்று சொல்லி. அப்ப 3 நாள் இயேசு எங்கே சென்றார்? பாதாளத்தில் போய் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப பாதாளம் நிறைய பேரை பிடிச்சு வச்சிருந்தது, பிடித்து அடைத்து வைத்திருந்தது. மரணம் நிறைய பேரை பிடிச்சு அடைச்சு பூட்டி வச்சிருந்தது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாச தமது மரணத்தினாலே அவர் அழித்து இப்போ மரணத்துக்குரிய திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. பாதாளம் நிறைய பேரை பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தது. பாதாளத்துக்குள் சென்று அங்கே பிரசங்கித்து, அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கல்லறைகள் 52வது வசனத்தில் கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லி. பாதாளம் பிடிச்சு வச்சிருந்தத, மரணம் பிடித்து வைத்திருந்தத, அவர்களை எல்லாம் மரணம் பிடித்து வைத்திருந்தது. நிறைய பேரை மரணம் என்கிற பயம், மரணத்தின் கட்டுகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மரண படுக்கையில் இருக்காங்க. ஏன்? அவங்கள மரணம் பிடித்து வைத்திருக்கிறது, பூட்டி வைத்திருக்கிறது. மரணத்தை விட கொடியது மரண பயம். இந்த செத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் எத்தனையோ பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. பாதாளம் நிறைய பேரை பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தது. அநேக பரிசுத்தவான்கள் பழைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக மரித்தவர்கள் அங்க பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்தவர்கள் எல்லாரையும் அவர் விடுதலை செய்யும்படி அந்த பாதாளத்துக்கே சென்று அவர்களுக்கு பிரசங்கித்து அங்கிருந்து அநேகரை விடுதலை செய்து கல்லறைகள் திறந்து அநேக பரிசுத்தவான்கள் ஒரு நகரத்தில் காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிறது. திறவுகோல் அப்படின்னா சாவினா அது அதிகாரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியா பிசாசு இருக்கும் போதே சிலருடைய வாழ்க்கையில அவனால தொட முடியல. யோபு, ஹல்லேலூயா, ஏனோக்குடைய வாழ்க்கையில, எலியாவினுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசால தொட முடியல. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பாக வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அழித்து இப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய
திறவுகோல்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கையில இருக்கிறதுனால அந்த திறவுகோலை அவர் உங்க கையில, அவர் நம்முடைய கையில தந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திறவுகோலை நம்முடைய கையில தந்து மரணத்தில் இருக்கிறவர்களை, மரண படுக்கையில் இருக்கிறவர்களை, மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி, அதை திறக்கும்படி உள்ள அதிகாரத்தை, அந்த திறவுகோலை இப்ப கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறாரு. பாதாளத்துல கட்டப்பட்டிருக்கிறவர்களை, அதுதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளம் அதனுடைய வாசல்களால பூட்டி வச்சிருக்கிறவங்களை சபை எழும்பும் போது வாசல் திறந்துதான் ஆகணும். பாதாளத்துல பிடிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஒருத்தர் மரிச்சிட்டாருன்னா கர்த்தருக்கு சித்தம், கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார், கர்த்தர் இவருக்கு இந்த வியாதியை கொடுத்து இவரை எடுத்துட்டாரு, கர்த்தர் இந்த ஆக்சிடென்ட்டை வருத்தி இவரை எடுத்துட்டாரு, கர்த்தர் எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அவர் உயிரை எடுக்கிறவர் அல்ல, அவர் உயிரை கொடுக்கிறவர். அவர் உயிரை கொடுக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, பாதாளத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அதன் திறவுகோல்களை உடையவர். அந்த திறவுகோலை ஆமென் அவர் கைகளில் வைத்திருக்கிறார். இப்ப சொல்லலாம், அவர்கிட்ட திறவுகோல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமென். அவர் நல்லவராயிருக்கிறார். திறவுகோலை அவர் வைக்கிறது இல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். தம் பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய கையில கொடுத்து மரணத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படி, ஆமென், பாதாளத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படி, ஹல்லேலூயா, அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16:19 நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 16:19 வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஆமென். நீங்க எதெல்லாம் பூமியில கட்டணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆமென் பரலோகத்திலும், பரலோகத்துல எதெல்லாம் பில்ட் ஆயிருக்குதோ அதெல்லாம் பூமியிலையும் பில்ட் ஆகும். பரலோகத்துல எதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் பூமியிலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தின் மூலமாய், ஆமென், ஹல்லேலூயா, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் கட்டப்பட்டிருந்ததோ அது எல்லாவற்றையும் சிலுவை மரணத்தின் மூலமாய் அவர் கட்டவிழ்த்து, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு தந்திருக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதிகள் மேல் வரும்படிக்கு, அவருடைய தழும்புகளாலே சுகத்தையும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கும், ஆமென், அவர் சாபமானதினாலே நாம் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்கள் ஆகும்படிக்கும், ஆமென், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஆமென். கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். திறவுகோல் அப்படின்னா அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோக ராஜ்யம் அப்படின்னா பரலோகம் இல்லை,
பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. கிங்டம். இந்த உலகத்துல அநேக ராஜ்யங்கள் உண்டு. அமெரிக்கா தேசத்துக்கு அமெரிக்கா ராஜ்யம். நீங்க ஒவ்வொரு தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கிங்டம். ஆனால் நாம் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல. இயேசு சொல்றாரு, நான் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருக்குன்னா என்னுடைய சீசர்கள் எல்லாரும் போராடி இருப்பாங்க. ஆனா என் ராஜ்யம் அது பூமிக்குரியது இல்லை, அது பரலோகத்துக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. the kingdom. ஆமென். ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு 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 வடிவமைப்பு இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அரசாங்கத்துக்கு என்று ஒவ்வொரு அமைப்புகள். இந்த நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற கிங்டம், இந்த ராஜ்யத்துக்கு ஒரு வடிவமை, ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அமெரிக்கா தேசத்துல அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறான் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை பிறக்கிறதுல இருந்து அவன் மரிக்கிறது வரைக்கும் அவனுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அந்த அவனுடைய ராஜ்யம், அவனுக்கு ராஜ்யத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி அவனுக்கான எல்லாத்தையும் அது கொடுக்குது. வேலை இல்லையா அவனுக்கு சம்பளம் கொடுக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்து நம்ம டிரைவிங் பண்ணுவோம். ஆனா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து என்ன செய்வாங்க, வாகனங்களை ஓட்டுவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டமைப்புகள் இருக்கிறது. ஆமென். இந்த சாதாரண இந்த பூமிக்குரிய இந்த கட்டமைப்பில் இருக்கிற இந்த ராஜ்யங்களே தன்னுடைய பிரஜைகளுக்கு, தான் நாட்டில் இருக்கிற குடிமகனுக்கு ஒரு காரியம் அப்படின்னா, இப்போ நீங்க நம்ம இந்தியா தேசத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த இந்திய தேசத்துல இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா தேசம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க ராஜ்யம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அந்த தேசம், அந்த ராஜ்யம் சந்திக்கும். இந்த உலக பிரகாரமாவே அப்படி இருக்குன்னா, நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். the kingdom of heaven. ஆமென். அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன்ல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானது, ஆமென், நமக்கு எதெல்லாம் தேவை இருக்கிறதோ, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, பாதுகாப்பு, சுகம், செழிப்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்தின் திறவுகோலையே கர்த்தர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தந்திருக்கிறார். உங்களுக்கு தேவையானதை நீங்க திறந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை, அப்படிப்பட்ட திறவுகோலை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாரம். மத்தேயு 18:18 நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, மத்தேயு 10:1 வாசிக்கும் போது, மத்தேயு 10:1 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதான் இயேசு பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விட்டது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த ராஜ்யத்துல வியாதி இருக்காது, இந்த ராஜ்யத்துல அசுத்த ஆவிகள் இருக்க முடியாது,
இந்த ராஜ்யத்துல நோய்கள் இருக்க முடியாது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல அவர் நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்படின்னா இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, ஆமென், ஹல்லேலூயா, சகல நோய்களையும், சகல வியாதிகளையும், சகல பிசாசுகளையும் துரத்துகிற அதிகாரம், துரத்துகிற திறவுகோல்களை அவர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கையில தந்திருக்கிறார். சகல வியாதிகளை துரத்துகிற சகல நோய்கள். சிலருடைய வாழ்க்கையில வியாதி வந்துச்சுன்னா உடனே ஏதாவது நோய் வந்துச்சுன்னா பாஸ்டரை கூப்பிடுங்க, இல்ல நல்ல ஜெபிக்கிறவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா அதிகாரம் அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு இல்லை, இல்லை. எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு சாவி இருக்குதுன்னா அந்த சாவிய யார் போட்டாலும் திறக்கும். நல்லவன் போட்டாலும் திறக்கும், கெட்டவன் போட்டாலும் திறக்கும். யார் போட்டாலும் அந்த சாவி அங்க முக்கியம் சாவி தான். எனக்கு ஒரு வாகனம், எனக்கு ஒரு கார் இருக்குது. இந்த காருக்கு சாவி என் கையில இருக்குதுன்னா அதை நான் திறந்தாலும் திறக்கும். என் கார் சாவிய வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் அதை திறந்தாலும் அது என்ன செய்யும்? திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமென், ஹல்லேலூயா, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுகமாக்குகிறார், துரத்துகிற ஒரு அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது. அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அவர் உங்க கையில திறவுகோல்களை தந்திருக்கிறார். திறவுகோல்களை வைத்து மரணத்தில் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும், பாதாளத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். ஆமென். சிலர்லாம் தலைவலியை குணமாக்குவாங்க. ஆனா கேன்சர் வியாதினா பயந்துட்டு இது நம்மால முடியாது. இல்ல, எப்படி நீங்க அந்த தலைவலியை சுகமாக்குனீங்களோ அதே போலதான் அந்த கேன்சர் வியாதியையும் உங்களால சுகமாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாவியை உங்க கையில தந்திருக்கிறார். இங்க நல்லவன் கெட்டவங்கிறது முக்கியம் இல்ல. சாவி யார் கையில இருக்குது? அதிகாரம் யார் கையில இருக்குது? அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்க கையில கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. சிலர் மேல புதிய அதிகாரங்கள், புதிய அதிகாரங்கள், இதுவரைக்கும் இல்லாத சில அதிகாரங்களை பேசுகிறேன். சில குடும்பங்களுக்குள்ள ஓ ஹல்லேலூயா அதிகாரத்தை பேசுகிறேன். வியாதிகளை, சகல வியாதிகளை, சகல நோய்களை சுகமாக்குகிற அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். வல்லமை வேற, அதிகாரம் வேற. ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார்னா அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும். ஆனா அந்த துப்பாக்கியை எடுத்து சுடுகிறதற்கு வல்லமை அவருடைய மேல இருக்கிற அதிகாரி கட்டளையிட்டாதான் அவரால் சுட முடியும். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் உங்க கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா நன்றி, இந்த புதிய அதிகாரத்தை, ஓ ஹல்லேலூயா, திறவுகோல்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையில் இருந்தும் இந்த நாளில் இருந்து வெளிப்படட்டும். மரணத்தினால் கட்டப்பட்டவர்கள், வியாதியினால் பிடிக்கப்பட்டவர்கள், பாதாளத்தினால் விழுங்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, அவர்களை விடுதலை செய்யும்படிக்காய் அதிகாரங்கள் வெளிப்படுவதாக. திறவுகோல்கள் ஒவ்வொருடைய கரத்திலும்
இருந்து வெளிப்படட்டும். இதுவரைக்கும் இவங்க முன்னாடி எதெல்லாம் திறக்க முடியாம இருந்ததோ அதெல்லாம் திறக்கப்படட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதி, பலப்படுத்தி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.